ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். விழி நீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே, தனியாய் உன் எஜமானே. அடிய முட்டக்கண்ணி, என்னடி பண்ற? ஒரு கன்னி பையனை ரேப் பண்ண பாக்குறியா? யாராவது காப்பாத்துங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அடச்சி பயமுடு. என்னடா கரோப்பையிலே ரொம்ப ஓவரா சீன் போடுற? எங்க பாடி மஞ்சமண்ட, இந்த மிரட்டல் எல்லாம் உன் அப்பனோட வச்சுக்கோ. இப்ப என்ன விட போறியா இல்லையா? விட முடியாதுடா. என்ன பண்ணுவ? சரியான ரவுடி பொம்பளையா இருக்க. இப்ப மட்டும் நீ என்ன விடலையான்னு வச்சுக்கோ, கத்தி ஊரே கூப்பிட்டுருவேன். அப்புறம் பஞ்சாயத்து கூட்டி நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியான்னு சொல்லி கேஸ் போடுவேன். ஐயடா, என்னடி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கா? ஆம்பளைகளுக்கும் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பகுளித்தனமான பையனை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லடா. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல கையறி மஞ்சமண்ட. எங்க வீட்டுல எங்க டேடி எனக்கு தேட போறாடி. கையை விடு, நான் வீட்டுக்கு போகணும். கையறி. ஐயா, என்னடா நீ பொம்பளை மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ண? எல்லாம் என் தலையெடுத்து. கையறி, நான் வீட்டுக்கு போகணும். நீ என்ன சின்ன பிள்ளையாடா? 6 மணி ஆனதும் டன்னு வீட்டுக்கு போறதுக்கு? டேய், நீ ஆம்பளைன்றதே மறந்துட்டியா? முட்டக்கண்ணி, தேவையில்லாம வம்புடுக்காத. நான் ஆம்பளை தாண்டி, அது எனக்கு தெரியும். அதை உன்னிட்ட நிரூபிக்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல. தள்ளு. அப்படியே நிரூபிச்சிட்டாலும் என்ன? ஒன்னும் இல்லையே. முட்டக்கண்ணி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முதல்ல தள்ளுடி. டேய் சரவணா, ஏன்டா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு பொண்ணா இருந்து வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உன்னை மனசார நேசிக்கிறேன்டா. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். போடி. உங்க அப்பனுக்கு உங்க குடும்பத்துக்கும் ஆகாதன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டா உங்க அப்பன்கிட்ட போய் சொல்லுடி. உனக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிளையா பார்த்து வைப்பான் உன் அப்பன். உன் அப்பன் கை காட்டுற மாப்பிளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டியாண்டு சந்தோஷமா இருடி. ஆனா என்ன விட்டுரு. சரவணா, நான் உன்னோட வாரிசத்தாண்டா சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். மல்லிகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சரியா? சரி போனா போதுன்னு விட்டா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது மல்லிகா. என்னடா சரவணா, நீ கோவப்பட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நீ ஸ்மைல் பண்றதை விட இப்படி கோவப்படுறதும் தனி அழகுதான். இதுக்காகவே உன்னை கோவப்படுத்தி பார்க்கலாம் போல இருக்கே. இங்க பாரு மல்லிகா, என்ன ரொம்ப வெறுப்பேத்தினு வச்சுக்கோ. அரைஞ்சனா அரைஞ்சுவேன். தள்ளு முதல். என் கோவத்தை நீ ரொம்ப சீண்டிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மல்லிகா, தள்ளு. நீ அடிக்கிறப்போ கூட உன் கை என் மேல படட்டுண்டா. அதுவே எனக்கு சந்தோஷம் தான். பைத்தியம். உன் மேல நான் ரொம்ப பைத்தியமா தாண்டா இருக்கேன். சரவணா, என்னோட காதல எப்ப ஏத்துக்க போற? எனக்கு எப்படா ஓகே சொல்லுவ? நீ சுடுகாட்டுக்கு போனா ஓகே சொல்றேன். எங்க பாரு மல்லிகா, தேவையில்லாம மேல ஆசைப்பட்டு இருக்காது. உன்னோட எண்ணமும் ஆசையும் என்னைக்குமே பழிக்காது. ஏண்டா சரவணா, என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் உன் மேல எவ்வளவு கொள்ள ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆசையோட உன்னை நெருங்கி வந்தா ஏன் நீ விலகி விலகி போற? எனக்கு இன்றைக்கு இதுக்கான பதில் தெரியணும். சொல்லுடா, உனக்கு என்ன பிடிக்கலையா சரவணா? எனக்கு ஒன்னும் பிடிக்கலடி. ஏண்டா, நான் அழகா இல்லையா? உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டி. சரவணா, ஜோக் தானே பண்ற? பைத்தியம், நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் ஜெர்மனில ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன் 2 வருஷமா. அவளை தான் நான் மேரேஜும் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறமாவது என்னை விட்டு விலகி போ. இதுக்கு தான் அப்பவே படிச்சு சொன்னேன், என்ன நெருங்காத, என் மேல ஆசை வைக்காதுன்னு உனக்கு அப்பவே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீ தான் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருந்த. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிற நடவடிக்கை எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் உண்மையா சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இனிமேலாவது இந்த மனசு மாத்திக்கோ மல்லிகா. ஏண்டா சரவணா, என்ன விட அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளோ? வெள்ளத்தோட பார்த்ததும் அவகிட்ட மயங்கிட்டியா? காதலுக்கு அழகு முக்கியம் இல்லடா சரவணா. நல்ல மனசு இருந்தாலே போதும். அது எனக்கு ஏராளமா இருக்கு. உண்மையில ஏகப்பட்ட ஆசை நான் வச்சிருக்கேன். அவர வரைக்கும் நான் உண்மையில வச்ச அன்பும் காதலும் என்னைக்கும் அழியாதுடா. உண்மையில நான் ரொம்ப பிரியம் வச்சிருக்கேன். அதை நீ கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்ப. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கேன். நானாவே எதையோ நினைச்சிட்டு ரொம்ப உண்மையில ஆசை வச்சுட்டேன்டா. அது என்னோட தப்பு தான் சரவணா. என்ன மன்னிச்சிரு. இனிமேல் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்டா. உன் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். இனிமேல் உன் லைஃப்ல மல்லிகாண்ட ஒருத்தி இருக்கவே இருக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட அன்பையும் காதலையும் நீ புரிஞ்சுப்ப. அப்ப வரைக்கும் உன்னோட மல்லிகாவா உனக்காக காத்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி டைலாக சினிமாவில நிறைய பார்த்தாச்சு. நீ வீட்டுக்கு கிளம்பு. சரவணா, இனிமேல் நீ எனக்கு உரிமையானவன் இல்லை என்று தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரே ஒரு தடவை உன்னை நான் ஹக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுடா ப்ளீஸ். சரவணா, நான் உனக்கு ஹக் பண்ணியிருக்கிறது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. உன் மனசுல இன்னொருத்தி இருக்கிறான்னு தெரிஞ்சும் நான் உனக்கு ஹக் பண்றது ரொம்ப தப்பு தான். நீ நேசிக்கிறவளை விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன்டா. அதனாலதான் என்ன அறியாமலே இதெல்லாம் பண்ண தோணுது. மன்னிச்சுக்கோ சரவணா. மாம உதடு பட்டு நாதம் தரும் குழடு நானா மாறக்கூடாதா? நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா? மாமன் காதில் ஏறாதா? நிலாக்காயும் நேரும் நெஞ்சுக்குள்ள பாரும் மேலும் மேலுமேரும் இந்த நேரந்தான் பரவாயில்லையே ஜோதி,
என் மேல நம்பிக்கை வச்சு நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்க. அப்ப நீ எல்லாத்துக்கும் தயாரா தானே வந்திருக்க. ஜோதி ஜோதி உன்னதான் கேக்குறேன். ஓகே? இங்க பாரு, நான் ஒன்னும் உண்மையில இருக்கிற நம்பிக்கையில நான் இங்க வரல. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ சாக போறேன்னு மிரட்டினாப்புலதான் நான் இங்க வந்தேன். எதுக்காக அந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ண? அப்படி பிளாக்மெயில் பண்ணாதானே நீ வருவ. உனக்கு அசிங்கமா இல்ல? நீ இப்படி நடந்துக்கிறதால தான் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. சரி கோவப்படாத. நாம ரெண்டு பேரும் காதலிக்கலாம். அதனால நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுலயோ இது ஷேர் பண்ணிக்கிறதுலயோ தப்பில்ல ஜோதி. உன்னால எனக்கு ஒரு சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதா? எங்க பாரு ஜோதி, உன்னை வலுக்காட்டாயப்படுத்தி என்னால பண்ண முடியும். ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்ல. பிகாஸ் ஐ லவ் யூ. நீ காதல்ன்ற வார்த்தைய வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த வார்த்தை புனிதமானது. அதையே இப்படி கொச்சப்படுத்துற? காதல்ன்றதுல காமம் மட்டும் இல்லடா, அன்பு பாசம் எல்லாமே கலந்துருக்கணும். ஆனா உனக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிற பொருளா தான் நீ பாக்குறல. நீ பிளாக்மெயில் பண்ணாண்டு பதறி அடிச்சு ஓடி வந்தேன் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்டா? ஜோதி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். மாட்டேன் சொல்லல. சத்தியமா இந்த ஊர் அழிய நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் அதை செய். என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கோ. ஆனா இப்ப என்ன விட்டுரு. எங்க பாரு ஜோதி, நீ நினைக்க உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அவளை அந்த சக்தி கிட்ட இருந்து பிரிச்சு நான் நினைச்ச மாப்பிளைக்கு அவள் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு அவகாசம் வேணும் ஜோதி. சக்தி அண்ணாவையும் இந்துவையும் அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால பிரிக்க முடியாது. இந்த ஜென்மத்துல அவங்கள உன்னால பிரிக்க முடியாதுடா. உசுரா நேசிக்கிறவங்கள எதுக்கு பிரிக்கணும்னு நினைக்கிற? எங்க பாரு ஜோதி, இது என் குடும்ப விஷயம். நீ உன்னோட லிமிட்டோட இருந்துக்கோ, சரியா? அதான் உனக்கு நல்லது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் வரைக்கும் என்னால எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? என்ன விடுறா, நான் போறேன். இதுக்கெல்லாம் வேற எந்த பொண்ணையாவது பாத்துக்கோ. என்ன விடு. டேய், என் தாவணியை விடுறா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என் தாவணியை விடுடா. நில்றி, எங்கடி ஓட பாக்குற? இழிப்பிள்ளி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நல்ல விதமா சொன்னா நீ கேட்க மாட்டில்ல. கெட்டவனா தான் நடந்துக்கணும்டா. ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கஷ்டப்பட போறது நீதான். வேணாம், என்ன விட்டுரு ப்ளீஸ். சொன்ன கேளு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாதுடா. என்ன விட்டுரு ப்ளீஸ். உன்னை உண்மையா காதலிச்சதுக்கு நீ கொடுக்குற பரிசு இதுதானா? என்ன விட்டுருடா ப்ளீஸ். ஏடி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். அதையே நீ நம்ப மாட்டேன். மற்ற ஆம்பளையால் பண்ற மாதிரி உன்னை நான் கை காலி விடுறான்டா சொன்னேன். உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்னு தானே சொல்றேன். அப்புறம் என்ன உனக்கு? என் பேச்ச கேட்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன விட்டுரு ப்ளீஸ். அடம் பிடிக்காம பாடி. டேய் பொண்ணா, டேய் பொண்ணா, டேய் பொண்ணா, டேய் பொண்ணா, டேய் பொண்ணா, டேய் பொண்ணா. அண்ணே, என்னடா அப்படி பாக்குற? சிட் டவுன். உன்னை உட்கார சொன்னேன். உட்காருடா. டா. ஆமாண்டா, டாடா. உட்காருடா. இலை. வானதி, என்னமா இது? வைலண்ட்ல இறங்கிட்ட? இனிமே எல்லாம் அப்படித்தான். இந்த கெட்டப்பு எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்குடி. எது? இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது எப்படி? இந்த கரிகாலனோட கோவத்தை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இந்த வானதி கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்ப சாரோட கோவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? உன்னை ஆட்டி படிக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆள் தேவையில்ல. நான் ஒருத்தியே போதும். இது எப்படிடா இருக்கு? அடியே பொண்டாட்டி, சும்மா இருந்தவனா உசுப்பேத்தி விட்டுட்ட. இன்னைக்கு உனக்கு சும்மா கச்சேரி இருக்குடி. அவளே எங்கிட்டயே வா. உன்னைக்கு என்ன பண்ற பாரு. அதையும் பாக்கலாம்டா. என்னங்க? என்னம்மா? அது என்னடி பயமா இருக்கா? ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது நீ, அதை முடிச்சு வைக்க போறது நான். வேணாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சும்மா இருந்தவன சொல்லிட்டு விட்டுட்ட. உன்னோட ஆட்டம் க்ளோஸ். இனி என் ஆட்டம் ஆரம்பம். ஆட்டத்தை ஆடி பார்க்கலாமா பொண்டாட்டி? ஏங்க, வேணாம். உங்க கோவத்தை குறைக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. அதுக்காக நீங்க எப்படி வைலண்டா இறங்குறது தப்புங்க. தப்போ சரியோ, நீ இந்த கரிகாலம் மேலேயே கை வச்சுட்ட. பிசினஸ்ல எத்தனை பேரை பார்த்து வேணாம், யாருமே என்ன தொட்டதும் இல்ல. என் சைட்டை பிடிச்சு யாருமே மிரட்டினது இல்லடி. ஏன்னா என் மேல இருக்கிற பயம். ஆனா நீ இந்த கரிகாலனுக்கே பயத்தை காட்டிட்ட. சோ ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. விட்டுருங்க ப்ளீஸ். புருஷா, உன் பொண்டாட்டி பாவம், விட்டுடுடா. இல்ல, உங்க பொண்டாட்டி பாவங்க, விட்டுருங்க. என்ன சண்டை கிழத்தது யாருடி? அது மட்டும் இல்ல, டா வர இதுக்கெல்லாம் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. ப்ளீஸுங்க, விட்டுருங்க. நான் பாவம் புருஷா, என்ன விட்டுருங்களேன். நீ எனக்கு ஒரு முடிவு கட்டிட்ட, அதே மாதிரி உனக்கு ஒரு முடிவை நான் கட்ட வேணாமா? அடியே பாடியை பொண்டாட்டி. எங்க விடுங்க. அடியே பாடி. என்ன பொண்டாட்டி, வைலண்டா ஆரம்பிக்கலாமா? வேணாங்க, வைலண்டாலாம் நடந்துக்காதீங்க. உங்க பொண்டாட்டி தாங்க மாட்டேன். அப்பயும் மேல பயம் இருக்கு. ப்ளீஸ். அடியே பொண்டாட்டி, உனக்கு எந்த வழியையும் நான் கொடுக்க மாட்டேன். உன்னை மனசு நோக்கிறபடியோ இல்ல உனக்கு உடம்பு வலியோ உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் மானதி. அதான் தெரியுமே. அதே மாதிரி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இதையும் செய்துடாத. எனக்கு பேசுற மாதிரி எல்லாம் இனி பேசிட்டு இருந்த அன்பமா கை வைப்பேன். என் கோவத்தை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமில்ல. என் கோவத்தை சீண்டாத வரைக்கும் நான் உனக்கு நல்லவேன். சீண்டினியன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் பொல்லாதவனா மாற கூட தயாரா தாண்டி இருக்கேன்.
பாரா போங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ல ரவுடி பொம்பளை மாதிரி தான் இருக்க. போங்க. நிஜமா தாண்டி கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னையே கதிகலங்க வச்சுட்டேன்டா பாரு. எங்க நக்கல் அடிக்காதீங்க. உங்க கோவத்தை குறைக்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டேன். உங்களை வாடா போடாண்டெல்லாம் மரியாதை இல்லாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. லூசு வாடா போடான்னு சொல்றதும் நல்லா தாண்டி இருக்கு. அதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. நீ எப்படி வேணாலும் என்ன கூப்பிட்டுக்கலாம் மனதி. அதுல எந்த தப்பும் இல்ல. சரியா? நீ வாடா போடான்னு கூப்பிடுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இல்லங்க அது உனக்கு இல்லாத உரிமையா என்னட்ட? நம்ம தனிமையில இருக்கிறப்போ நீ என்ன வாடா போடானே கூப்பிட்டுக்கோ. போங்க. போங்க. நீ இப்படி சொல்லும் போதுதான் மனதி என்ன உன் பக்கம் இருக்க வைக்குது. போங்க. இந்த வார்த்தையில என்ன தாண்டி வச்சிருக்க? போங்க. லவ் யூ பொண்டாடி. அப்புறம் நாம வேணா மொத்த சண்டை போட்டுக்கலாமா? உன்னை எடுத்து உடுத்துக்கலாமா? உதட்டின் மேலே படுத்துக்கலாமா? உன்னை எடுத்து உடுத்துக்கலாமா? உதட்டின் மேலே படுத்துக்கலாமா? பட்டு பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரம் கொடம்பா. மாமா என்ன ஜோதி இதெல்லாம்? டேய் நீ எல்லாம் ஒரு நல்ல ஆம்பளையாடா. வேணாம் சக்தி. கூட என்ன சண்டைக்கு இருக்காத. நீ ஒரு நல்ல தாய் வயித்துல தானே பிறந்த. அவங்க வயித்துல பிறந்துட்டு ஏன்டா அப்படி இருக்க? ஒரு நல்ல தாயவே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அவங்க வயித்துல பிறந்துட்டு எப்படி இந்த மாதிரி கேவலமான செயல் எல்லாம் பண்ண உனக்கு மனசு வருது? சக்தி இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. எதோட தேவையில்லாத பிரச்சனை? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ வாழ்க்கையை சீரழிக்க பாப்ப. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனையா? இங்க பாரு சக்தி, இது என்ற தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல கையறா. அவ நான் காதலிக்கிற பொண்ணு. அவ இஷ்டப்பட்டா என் கூட வந்தாடா. தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிடாத சக்தி. இங்க எல்லாமே அவ விருப்பத்தோட தான் நடக்க போகுது. நீ எதுக்குடா தலையிடுற? ஜோதி என்ன இது? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இதுல உனக்கு சம்மதம் இருக்குன்னு சொல்றான், அது உண்மையா? ஜோதி நீ இஷ்டப்பட்டுதான் இங்க வந்தேன்னு சொல்றே. என்ன பாக்குற சொல்றே. டேய் நீ எதுக்கு மிரட்டிட்டு இருக்க? ஜோதி நீ சொல்லுமா. இவன் சொல்ற மாதிரி நீ இல்ல இதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா இவன் நான் சாக போறதா சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டான். இங்க வர வச்சான். மற்றபடி நான் விருப்பப்பட்டெல்லாம் இங்க வரலன்னு என்ன நம்புங்க. நம்பிக்கை வைக்கிறது தப்பில்லமா. எப்படிப்பட்டவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். உன்னோட நம்பிக்கைக்கும் உன்னோட அன்புக்கும் இந்த நாயெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. உன்னை முழுசா நம்புற ஒரு பொண்ணு எப்படி உனக்கு மத்த மனசு வருது? உனக்கெல்லாம் எதுக்குடா மீச வச்சுட்டா நீ ஆம்பளை ஆகிடுவியா? இல்ல இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா தான் நீ ஆம்பளையா? என்ன நேசிக்கிற பொண்ணு தன்னால கூட மற்றவங்க முன்னாடி கலங்கப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறவன் தாண்டா உண்மையான ஆண்மகன். பேசாம போயிரு சக்தி. இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஏற்கனவே உனக்கு எனக்கும் ஆகாது. தேவையில்லாம என்கிட்ட பொம்பளுக்காத சக்தி. நான் இருக்கிற இந்த ஊர்ல எந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருந்ததே இல்லடா. ஒரு பொண்ணை தொட்டா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அதுல ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணுகிட்ட இப்படியாட நடந்துப்ப. சி அருண், நீ ஜோதியை கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு போ. இவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரி சக்தி, இந்த விஷயம் உன் அக்கா அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. உன் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அடிச்சே கொண்டுருவாள் உன்னை. சரி விடுடா, ஜோதியா பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போ. சரி சக்தி. வேணாம் சக்தி, பஞ்சாயத்து குட்டி என்ன அசிங்கப்படுத்தவும் மட்டும் நினைக்காத. பஞ்சாயத்துல என்ன அசிங்கப்படுத்தவும் மட்டும் நினைச்சா இதுக்கான விளைவ நீ அனுபவிப்ப. என்ன மிரட்டி பாக்குறியா? நீ ஒரு அரசியல்வாதி. உனக்கு பின்னால எவ்வளவு செல்வாக்குமானா இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் பயந்தவன் இந்த சக்திவேல் இல்லடா. எனக்கு உயிர் பயமே இல்லடா. என் உடம்புல உசுறு இருக்கும் வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் சரி, இந்த ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் சரி, எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன்டா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணுகளும் எனக்கு உடம்பிரபாத அக்கா தங்கச்சிகள் தான். இந்துவை தவிர. பஞ்சாயத்துக்கு வாடா, அங்க வச்சிருக்கணும் காப்பு. வேணாம் சக்தி, எலெக்ஷன் வேற நெருங்குது. நீ இப்படி என்ன அவமானப்படுத்தினீங்கடா. இந்த முறையும் நான் தான் ஜெயிக்கணும். டேய் நீ அரசியல்ல ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காடி என்ன? உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ என்ன பண்ணி கிழிச்ச? நீ ஒன்னும் கிளிக்கல. அப்போ உன்னோட மூத்திரைய பஞ்சாயத்துல வச்சு கிளிக்கிறதுல தப்பில்லடா. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாடா.